தஞ்சாவூர் வரலாறு சுமார் 250 ஆண்டுகள் இடைக்கால சோழ பேரரசின் தலைநகரான விளங்கியது. புகழ்பெற்ற தமிழ் சோழ மன்னர்களான விசயாலய சோழன் முதலாம் இராசராச சோழன் வரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த நகரமாகும். சோழ பேரரசின் பின் தஞ்சாவூர் நாயக்கர் மற்றும் தஞ்சாவூர் மராத்திய அரசுகளின் தலைநகரமாக தஞ்சாவூர் விளங்கியது. தஞ்சை என்பது குளிர்ந்த அழகிய வயல்கள் மற்றும் அழகிய பனை மரங்கள் நிறைந்த பகுதி என பொருள். தஞ்சை மாவட்டத்தில் முக்கிய தொழில் விவசாயம் என்பதால் நெல் பயிர் அதிக அளவில் பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தஞ்சையில்தான் அதிக அளவில் நெல் பயிர் விளைகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக தஞ்சாவூர் திகழ்கிறது. உலக பாரம்பரிய சின்னமாகவும் உலக புகழ்பெற்றதாகவும் தஞ்சை பெரிய கோவில் விளங்குகிறது. தமிழகம் என்றாலே ஆன்மீக பூமி என இந்திய முழுக்க உள்ள மக்களால் அறியப்படுகின்றது. அந்த வகையில் தமிழகத்தின் புகழை இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் பரப்பும் வகையில் சுமார் 1000 வருடங்களை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்ற இந்த தஞ்சை பெரிய கோயில் வரலாறு குறித்தும் அதன் சிறப்புகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்கள் குறித்தும் மேலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தஞ்சாவூர் பெரிய கோயில் 33,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு கோயிலாக இருக்கிறது. இக்கோயிலின் வெளிப்புற மதில் சுவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பகுதியை மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். கிழக்கு திசை நோக்கியவாறு உள்ள ராஜகோபுரம் அமைந்த கோயிலாக இந்த தஞ்சை பெரிய கோயில் திகழ்கிறது. இந்த திருக்கோவிலுக்கு 3 திருவாயில்கள் உண்டு. 3 திருவாயில்களுக்கும் முறையே ராஜராஜன் திருவாயில், கேரளாந்தகன் திருவாயில், திருவணுக்கன் திருவாயில் என்கிற பெயர்கள் உண்டு. முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் என்பதால் திருக்கோவிலுக்கு கற்றளை என்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கோவில் கட்டப்பட்டதில் மற்றொரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், கோவில் கட்ட தேவைப்பட்ட கருங்கற் பாறைகள் கொண்ட மலைகள் எதுவும் தஞ்சாவூர் அமைந்துள்ள பகுதிக்கு 60 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கும் கிடையாது என்பதுதான். கோவிலின் 3வது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் சுமார் 13 விமானங்கள் கொண்ட 216 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கற்பகிரக விமானமும் அதற்கு நேர் எதிராக மிகப்பெரிய நந்தி சிலை கொண்ட மண்டபமும் அமைந்துள்ளன. கோவிலின் சுற்றுப்புறங்களில் யாகசாலை எனப்படும் ஹோமங்கள் நிகழ்த்தும் மண்டபமும், பண்டசாலை எனப்படும் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வைக்கின்ற அறைகள் கொண்ட மண்டபமும், பாகசாலை கோவிலுக்கு தேவையான பிரசாதங்களை சமைக்கின்ற சமையலறை மண்டபமும் அமைந்திருக்கின்றன. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு மூலவர் மண்டப விமானத்தின் நிழல் கோவிலின் தரை மீது விழாது என்பதுதான். கோவிலின் மூலவர் தெய்வமான சிவபெருமான் பெருவுடையார் எனும் பெயரிலும் அம்பாள் பெரியநாயகி என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகின்றனர். கோவிலின் தலவிருட்சமாக வன்னி மரம் திகழ்கின்றது. இத்திருக்கோயிலின் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் என அழைக்கப்படுகின்றது. இக்கோயிலின் கருவறை லிங்கம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதாகும். 12 அடி உயரம் கொண்ட லிங்கம் தமிழ் மொழி எண் 12 உயர் எழுத்துக்களை குறிக்கின்ற வகையிலும், 18 அடி உயரம் கொண்ட லிங்கத்தின் பீடம் 18 மெய் எழுத்துக்களை குறிக்கின்ற வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத வகையில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி இந்த தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே உள்ளது.
இக்கோயிலில் நவகிரக சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிவபெருமானே நவகிரக நாயகர்களின் அம்சம் கொண்டவராக இருப்பதால் கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக நவம்பர் லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60 வகை மீன்களின் பெயர்கள். கோயிலில் வாராகி அம்மனுக்கு என தனி சன்னதி உள்ளது. சோழ மன்னர்களில் இணையற்றவரான ராஜராஜ சோழன் இந்த வாராகி அம்மனை வழிபட்டு சென்று அனைத்திலும் வெற்றி பெற்றதால் இன்றளவும் இந்த அம்மனை வழிபட்டு செல்பவர்கள் தாங்கள் ஈடுபடுகின்ற காரியங்களில் அனைத்தும் வெற்றி கிட்டுவதாக கூறுகின்றனர். கோவிலில் நடைபெறுகின்ற எந்த ஒரு சிறப்பு விழாக்களும் இந்த வாராகி அம்மனுக்கு வழிபாடு செய்த பிறகுதான் நடத்தப்படுகின்றது. கோவிலின் சிறப்பான சிற்பக்கலை மற்றும் பண்டைய தமிழர் பண்பாட்டு மரபுகளை வெளிப்படுத்துவதால் இது சர்வதேச மட்டத்தில் பெருமைக்குரிய இடம் பெற்றது. தமிழகத்தில் இதே மாதிரி அமைப்புள்ள சில முக்கிய கோவில்கள்: கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில், திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில். எத்தனையோ நம்பிக்கைகளும் கதைகளும் இந்த கோவிலை பற்றி உலா வருகின்றன. இந்த கோவிலின் சிறப்புகள் என்னென்ன? ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய இந்து கோவில்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. இந்தியாவில் உள்ள பிரபல இந்து கோவில்களை பட்டியலிட்டால் தமிழகத்திலிருந்து திருவரங்கம் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில், ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவில், தஞ்சாவூரில் உள்ள பெருவுடையார் கோவில் ஆகிய கோவில்கள் நிச்சயம் இடம்பெறும். இந்த கோவில்களில் தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த கோவில். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய விமானத்தை உடைய கோவிலாக விளங்குகிறது. கிபி 8500 விஜயாலய சோழன் முத்தரைய மன்னன் ஒருவரை தோற்கடித்து பிற்கால சோழ பேரரசை நிறுவிய போது தஞ்சையை சோழ நாட்டின் தலைநகரமாக ஆக்கினான். இதற்கு பிறகு சுமார் 176 ஆண்டுகள், அதாவது ராஜேந்திர சோழனின் முதல் 10 ஆண்டுகள் வரை தஞ்சையே சோழர்களின் தலைநகராக இருந்தது. இந்த 176 ஆண்டுகளில் தஞ்சாவூரில் மிகப்பெரிய அரண்மனைகளும் கோவில்களும் கட்டப்பட்டன. கிபி 1218 தஞ்சை மீது படையெடுத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை முழுமையும் சோழர்களின் அரண்மனை உட்பட அனைத்தையும் அழித்தான். ஆனால் கோவில்கள் தப்பின. ஆனால் மாலிகாபூர் படையெடுப்பின் போது கோவில்களும் தாக்கப்பட்டன. இருந்தபோதும் பெருவுடையார் கோவில் பெரும் சேதமின்றி தப்பியது. தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது. ராஜராஜ சோழன் எப்படி இந்த கோயிலை கட்டினார், அதன் பின்னணி சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இங்கு பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கோவில். இது சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கிபி 1010 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம். உலக பாரம்பரிய களத்தின் பட்டியலில் அடங்கியுள்ள இந்த கோவில் சோழர்களின் கல்வெட்டு, சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழை சேர்த்துள்ளது. இந்த ஸ்ரீதியா வலைப்பதிவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகள். கோவிலின் கட்டிடக்கலை. பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது திராவிட கட்டிடக்கலையின் மாபெரும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. பண்டைய கால கட்டுமான நுண்ணியங்களைக் கொண்டு மிகவும் உயர்ந்த சிகரம் கொண்ட இக்கோவில் மிகவும் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலை சிறப்பு அதன் சிற்பங்கள் மற்றும் வடிவமைப்பில் மிக்க நேர்த்தியை காட்டுகிறது. பழமையான காலத்தில் 2 அல்லது 3 தளங்களைக் கொண்ட கோவில்கள் மட்டுமே கட்டப்பட்ட போது கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் ராஜராஜ சோழன் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு பிரமாண்ட கற்கோவிலை எழுப்பினார். இத்தகைய ஒரு அற்புதமான கோவில் சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும்.
இது 6 அடி உயரம் மற்றும் 54 அடி சுற்றளவுடைய ஆவுடையாருடன் 23.5 அடி உயரமுள்ள லிங்கமாகும். இவை இரண்டும் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள பிரமாண்டமான நந்தி சிலை 13 அடிகள் உயரமும் 16 அடிகள் அகலமும் கொண்டது. தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் கோவில் கோபுரம் 216 66 மீட்டர் அடிகள் உயரம் கொண்டது. இந்த விமானம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் கிரானைட் ஆகும். கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள கலசம் ஒரே கல்லால் செய்யப்பட்டு 80 டன் எடையுடையது. சுவரோவியம் மற்றும் சிற்பங்கள். பெரிய கோவிலில் உள்ள சுவரோவியங்கள் சோழர்களின் கலை நுணுக்கத்தை காட்டுகிறது. குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் நடத்தப்பட்ட போர்கள் மற்றும் விழாக்கள் பற்றி இங்கு விளக்கமளிக்கின்றன. இத்துடன் தெய்வீக மற்றும் புராண கதைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. தஞ்சை பெரிய கோவில் வரலாறு சித்திரங்களிலும் சிற்பங்களிலும் பிரதிபலிக்கின்றது. கோவிலின் விமான மண்டலம். பெரிய கோவிலின் விமான மண்டலம் தஞ்சையில் இருக்கும் மற்ற கோவில்களை ஒப்பிடும்போது மிகவும் தனித்துவமானது. விமானத்தின் மேல் பகுதி மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது சூரிய ஒளியை நேரடியாக பெறச் செய்து கோவிலின் உள்பகுதியை எப்போதும் வெளிச்சமாக வைத்திருக்கும். தெய்வீக சக்தி. இந்த கோவில் பிரகதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை அர்ச்சனை செய்கின்றன. சிவபெருமானின் சாமி வடிவத்தை தரிசிக்கும் பக்தர்களுக்கு மனநிறைவு ஏற்படும் என்பது அப்பகுதி மக்களின் நம்பிக்கை. உலக பாரம்பரிய களம். தஞ்சாவூர் பெரிய கோவில் யுனெஸ்கோவால் 1987 ஆண்டு உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டது. இது இந்த கோவிலின் முக்கியத்துவத்தை உலகளவில் வெளிப்படுத்துகிறது. பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றிய அற்புதமான உண்மைகளை இங்கே நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம். அவை உங்களை நிச்சயமாக இங்கு வரத் தூண்டும். பெரிய கோயில் அல்லது எந்த நிழலும் இல்லாத கோயில் என்று அழைக்கப்படுகிறது. பல ரகசிய வழித்தடங்களை கொண்ட கோயில் என்றும் பிரபலமான பிரகதீஸ்வரர் கோயில் பற்றி பல சுவாரஸ்யமான உண்மைகள் உள்ளன. பிரகதீஸ்வரர் கோயிலின் மர்மங்களில் மூழ்குவதற்கு முன் கோயிலின் ஒரு விரைவான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். பிரகதீஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயில். இருப்பினும் ராமேஸ்வரம் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் மதுரையில் நாங்கள் பார்வையிட்ட பல கோயில்கள் போன்ற தென்னிந்தியாவின் பிற பெரிய கோயில்களைப் போலவே இது பல கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சன்னதிகளை கொண்டுள்ளது. இவற்றில் நந்தி, பார்வதி, கார்த்திகேயர், விநாயகர், சபாபதி, தட்சிணாமூர்த்தி, சண்டேஸ்வரர், வராகி, திருவாரூர் தியாகராஜர் மற்றும் பிறரின் சன்னதிகள் அடங்கும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரியமாகும். உண்மையில் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்தின் ஒரு பகுதியாகும். இது மாபெரும் வாழும் சோழ கோயில்கள் என்று அழைக்கப்படும் இப்பகுதியின் பல கோயில்களை உள்ளடக்கியது. மேலும் இந்தியாவின் அதிகம் பார்வையிடப்பட்ட பண்டைய கோயில்களில் ஒன்றாகும். பிரகதீஸ்வரர் கோயில் 11ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. மகாபலிபுரம் கோயில்களைப் போல பழமையானதாக இல்லாவிட்டாலும் மீனாட்சி கோயிலை விட நிச்சயமாக பழமையானது. மேலும் இது திராவிட கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கிறது. மிகப்பெரிய கோபுரங்கள், உயரமான கோபுரம், பிரமாண்டமான வளாகம், பிரதான கோயிலை சுற்றியுள்ள பல கோயில்கள், கல்வெட்டுகள் மற்றும் பிரகதீஸ்வரர் கோயிலின் சிக்கலான அலங்காரம் ஆகியவை அதன் கட்டிடக்கலையின் முக்கிய சிறப்பம்சங்களாகும். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு பிரமாண்டமான நுழைவு. 3 வாயில்கள் உள்ளன. அவற்றில் 2 மிகப்பெரியவை. அவற்றின் வழியாக நீங்கள் கோயிலுக்குள் நுழைகிறீர்கள். அவற்றின் அளவை என் கேமரா லென்ஸில் படம் பிடிக்க நான் உண்மையில் சிரமப்பட்டேன். வெளிப்புற கோபுரத்தைச் சுற்றியுள்ள பெரிய சுவர்கள் கோட்டை போன்ற அமைப்பை குறிக்கின்றன. 2வது வாயில் கேரளந்தகன் திருவாசல் என்றும் 3வது வாயில் ராஜராஜன் திருவாசல் என்றும் அழைக்கப்படுகிறது.
சோழ மன்னர் ராஜராஜ சோழனின் வெற்றியின் நினைவாக கேரளத்தகன் திருவாசல் கட்டப்பட்டது. இது சிவன், பார்வதி, விநாயகர் மற்றும் விஷ்ணு உள்ளிட்ட பல இந்து கடவுள்களின் சிறிய சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த வாயிலை கடந்த உடனேயே உங்கள் காலணிகளை விட்டுச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த வாயிலில் இன்னும் சிக்கலான முறையில் செதுக்கப்பட்ட 2 பெரிய காவலர்கள், துவாரபாலகர்கள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. புராணங்களிலிருந்து வரும் கதைகளை சித்தரிக்கும் சிற்பங்களும் இதில் உள்ளன. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் உள்ள ஒற்றைக்கல் நந்தி. வாயில்களை கடந்த பிறகு உள்ளே நுழையும் போது நீங்கள் காணும் முதல் பிரமாண்டமான அமைப்பு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒன்றான ஒற்றைக்கல் நந்தி ஆகும். பிரகதீஸ்வரர் கோவிலில் நீங்கள் காணும் ஒவ்வொரு ஓவியமும் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி வரையப்பட்டவை என்பது உங்களுக்கு தெரியுமா? இவை பூக்கள், மசாலா பொருட்கள், இலைகள் போன்ற இயற்கை கூறுகளிலிருந்து பெறப்பட்ட வண்ணங்கள். பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை, இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலானது, இன்னும் உறுதியாக நிற்கிறது. பிரகதீஸ்வரர் கோவில் பல நூற்றாண்டுகளாக காலத்தின் சோதனையை எந்த சேதமும் இல்லாமல் தாங்கி நிற்கிறது. மீண்டும் ஒருமுறை பெருமை அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு செல்கிறது. கோவிலின் அடித்தளம் மணலால் நிரப்பப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? மேலும் முழு அமைப்பும் நகரும் ஒரு படகில் கட்டப்பட்டுள்ளது. இது நிலத்தின் உராய்வுகளை, மிகப்பெரிய பூகம்பங்களை கூட உறிஞ்ச உதவுகிறது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் பற்றிய பிற சுவாரஸ்யமான தகவல்கள். பிரகதீஸ்வரர் கோவிலின் வெளிப்புறச் சுவர்களில் 81 பரதநாட்டிய ஆசனங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பரதநாட்டியம் என்பது தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடன வடிவமாகும். பிரகதீஸ்வரர் கோவிலின் கருவறைக்குள் இருக்கும் லிங்கம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய லிங்கங்களில் ஒன்றாகும். மொத்தத்தில் இதன் எடை 20 டன். பிரகதீஸ்வரர் கோவிலில் பல நிலத்தடி ரகசிய பாதைகள் உள்ளன. அவை இப்பகுதியின் பிற முக்கிய கோவில்களுடன் இணைக்கின்றன. இந்த கோவிலின் நுழைவாயிலில் ஒரு ஒற்றைக்கல் நந்தி உள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகும். இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. பிரகதீஸ்வரர் கோவிலின் குவிமாடம் கிரானைட்டால் ஆனது, 80 டன் எடை கொண்டது. கோவில் அமைப்பு இவ்வளவு பெரிய எடையை எவ்வாறு தாங்குகிறது என்பது மற்றொரு மர்மமாகும். ஏனெனில் இது எந்த மேம்பட்ட பொறியியல் இயந்திரங்கள் அல்லது கருவிகள் இல்லாமல் ஒரு காலத்தில் கட்டப்பட்டது. மீண்டும் ஒருமுறை, கட்டமைப்பின் கற்கள் எந்த பிணைப்பு முகவரும் இல்லாமல் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பிறகும் கூட, சிவபெருமானின் நடன வடிவமான பித்தளை நடராஜா பின் தோற்றம் இது என்று நம்பப்படுகிறது. முதல் பித்தளை நடராஜர் இந்த இடத்திலிருந்து நியமிக்கப்பட்டார். தனித்துவமான கோயிலான பிரகதீஸ்வரர் கோயிலின் பிரதான கோபுரம் கோயிலின் வாயில்களை விட சிறியதாக உள்ளது. இது தென்னிந்தியாவின் பிற கோவில்களைப் போலல்லாமல் உள்ளது. அங்கு வாயில்கள் மிகப்பெரியதாகவும் உண்மையான கோபுரம் சிறியதாகவும் இருக்கும். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு செல்வதற்கான குறிப்புகள். கோவிலுக்கு முறையாக செல்ல குறைந்தபட்சம் 1 மணிநேர நேரத்தை ஒதுக்குங்கள். கடுமையான வெயிலை தவிர்க்க அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் வருகை தரவும். தஞ்சாவூர் வருடம் முழுவதும் வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். இங்கும் ஆண்டின் பெரும்பகுதி மழை பெய்யும். தஞ்சாவூர் கடற்கரைக்கு மிக அருகில் இருப்பதால் மழை கணிக்க முடியாதது. எனவே ஒரு குடையை எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் பெரிய கோவிலுக்கு அருகில் உள்ள ஊரில் தங்கலாம். அதனால் நீங்கள் இங்கு வசதியாக பார்க்கலாம். முன்னாடி காலை தூக்கிட்டு ஓடுது, பின்னாடி ஒருத்தராது சுத்துறாரு. இது மாதிரி தான் பிரமிடு பார்க்குறப்போ இப்படிதான் இருக்கும். அங்கதான் இது இல்லை, இது நம்ம கிறிஸ்தரம்.
எங்க மேல போட்டு அப்படியே நீ போட்டுக்கோ. பிடிச்சு பிடிச்சிட்டு வா, நாங்களும் வந்து பிடிச்சிக்கிறோம். தலைமையில தெளிச்சிட்டு பிடிச்சிட்டு வா. உனக்கு தெளிச்சுக்கோ. எனக்கு பிடிச்சிக்கிடு. எடுத்துட்டு வரட்டு. வருது இன்னும் வருது. ஆ ஆ ये इवले आमचो ड्राइवर तूकुन वाले येतांगा அப்படியே நேர்மா அப்படியே இரு இங்க பாரு இருமா அப்படியே இரு எங்கடா தெரியவே இல்லை இப்படி வாம்மா இப்படி வா நீங்க வாங்க எங்க அப்படியா ஓஹோ இங்க பாருமா வாடா வா மகி வா ஆமா ஜே ஜே அப்படியா வா இந்த மேட்டை மேலே வந்து தங்கமே
போதும்